வணக்கம். இது காலத்தின் குரல். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்ததற்கு பிறகாக யாருடைய ஆதரவு பாரதிய ஜனதா வேட்பாளரான ராம்நாத் கோவிந்திற்கு கிடைக்கப் போகிறது, எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து நிறுத்தப்படுகிற போகிற வேட்பாளர் யார் என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக பிரதமர் மோடி தரப்பிலிருந்தும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தரப்பிலிருந்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக திமுகவிடம் தலைமையிடம் பேசி ஆதரவை கோருவதற்கான தொலைபேசி அழைப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்தபோது சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அம்மா அணியினுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்துக்கு உண்டு என்றும் பிரதமரனுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆதரவை அவருக்கு தருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த ஆதரவு என்பது உண்மையிலேயே ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற ஆதரவா? இதற்கு முன்னதாக பெங்களூருவில் சசிகலாவை சந்தித்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களும் கட்சியினுடைய தலைமைதான் இது குறித்து முடிவெடுக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். தற்போது அணிகள் பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது எதன் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டது? விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக அதிமுக அம்மா அணியினுடைய திரு வி பி கலைராஜன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு பரந்தாமன், பத்திரிகையாளர் கணபதி, இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு இரா ஸ்ரீனிவாசன் மதுரை அரங்கிலிருந்து நம்மிடையே இணைகிறார். வணக்கம். கலைராஜன், இன்றைய அறிவிப்பு சற்று நேரத்திற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய இந்த அறிவிப்பு தான் தற்போது தலைப்புச் செய்தியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மாறி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களினுடைய அழைப்பின் பேரில் கேட்கப்பட்ட அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆதரவு கொடுக்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய அறிவிப்பாக ஆதரவாக பார்க்கலாமா? திரு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளராக இருந்து அதற்கு பின்னாலே மாவட்ட கழக செயலாளராகி அதற்கு பின்னாலே இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எங்கள் சின்னம்மா துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களால் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்களால் இன்றைக்கு முதலமைச்சராக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கார் என்பதை எண்ணி பார்க்கிற போது எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், விடுதலை அடைவதற்கு முன்பு போர் நடந்த போது நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. இந்திய நாடு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் திராவிட நாடையே கைவிட்டவர். ஆனால் அதே அண்ணா என்ன சொன்னார் என்றால், சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே நாம் பரங்கியர்களிடம் விடுதலை அடைந்துவிட்டு பணியாட்களிடம் அடிமையாகிவிட்டோம் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வடக்கத்தவர்களும் வடக்கத்து வியாபாரிகளிடத்திலே நாம் அடிமையாகிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தில் நீட் தேர்விலிருந்து இந்த சூழலில் யார் பரங்கியர் யார் பணியாளர்? இல்லை பரங்கியர்கள் என்பது என்னை பொறுத்தவரையிலும் பிரிட்டிஷ்காரர்களை சொன்னது அவர் அண்ணா. பணியாக்கள் என்பது அவர்கள் வடக்கத்தவர்கள். அந்த ஓமை இப்போ யாருக்கு? நான் வடக்கத்தவர்களை சொல்லுகிறேன் பணியாக்கள் என்று சொல்லி. சரி, நான் கேட்பதெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி அவர்களிடத்தில் பேசி 1:30 மணிக்கு பேசினார். எனவே நான் ஆதரவை தந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நேற்றைக்கு தம்பிதுரை அவர்கள் முந்தா நாள் ஒருவரை சந்திருக்கிற மத்திய டெல்லியில் போய் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறார். நேற்றைக்கு பெங்களூர் சிறைக்கு சென்று எங்களுடைய சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர்களை பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறார். அதற்கு பின்னாலே எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களையும் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறார். வந்தபோது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், பத்திரிகையாளர்களிடத்திலே துணை சபாநாயகர் நாங்கள் எங்களுடைய கட்சி தான் அறிவிக்கும் முடிவு என்று சொன்னார். கட்சி என்று சொன்னால் யார்? கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் அறிவிப்பு. இப்போ பிஜேபி இருக்கிறது என்று சொன்னால் பிஜேபியினுடைய தலைவர் யார்? நரேந்திர மோடியா அமித்ஷாவா? அமித்ஷா. ஆக பிஜேபியினுடைய கொள்கையை யார் சொல்ல வேண்டும்? முடிவை யார் அறிவிக்க வேண்டும்? அமித்ஷா தான் அறிவிக்க வேண்டும். நரேந்திர மோடி கட்சியினுடைய தான் ஆட்சியினுடைய திட்டங்களைத்தான் அவர் அறிவிக்க முடியும். இதில் எடப்பாடி அவர்கள் திடீரென்று அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை நேற்றைக்கு தம்பிதுரை இடத்திலே சென்று மத்தியில் இருக்கிறவர்கள் சொல்லி சின்னம்மாவிடத்திலே கேட்க சொல்லி சின்னம்மாவிடத்திலே கேட்டு ஒருவேளை சின்னம்மா அவர்கள் ஒப்புதல் கொடுத்து அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் இப்படி சின்னம்மாவிடத்திலிருந்து எங்களுக்கு ஒப்புதல் வந்திருக்கிறது என்று தெரிந்து அவர் அறிவித்திருப்பாரோ என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான எந்த ஒரு அறிவிப்பையும் அதற்கான நீங்கள் சொல்வது மாதிரியான எந்த ஒரு சொல்லாடலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பயன்படுத்தல. முழுக்க மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க
தற்போது குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு என்றுதான் சொல்லியிருக்கிறார். கட்சி தலைமை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதென்றோ கட்சி தலைமையினுடைய அறிவிப்பாக குரலாக நான் ஒலிக்கிறேன் என்றோ அவர் எந்த இடத்திலையும் அதை பதிவு செய்யவே இல்லை. நீங்கள் மேற்கோள் காட்டிய உதாரணங்களினுடைய அடிப்படையில் இது அவருடைய தனிப்பட்ட முடிவாக ஏற்கனவே குறிப்பாக இன்றைய கூட்டத்திலேயே ஆலோசனை கூட்டத்திலேயே தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் 34 பேர் பங்கேற்கவில்லை என்கிற தகவலும் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இது ஒருமித்த முடிவு அல்ல, அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இல்லை, அவருக்கு ஆதரவு அளித்த எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை என்று நீங்கள் அது குறிப்பிட்டு அவருடைய தினது மாண்புக்கு நம்ம எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவருடைய எம்எல்ஏக்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. டிடிவி தினகரன் அவர்கள், அம்மானி தினகரன் அவர்கள் என்பதெல்லாம் எல்லாம் ஒரே அணி தான். ஆக அந்த 34 பேர் சேர்ந்து 122 பேருக்குள்ள எல்லாம் அடக்கம்தான். இவருடைய ஆதரவில் தான் எடப்பாடியுடைய நாற்காலி இன்றைக்கு இருக்கிறது. அங்கே அதில் தான் உட்கார்ந்துருக்கார் அவர். ஆக பதவி மோகம் என்பது யாரையும் கண்ணை மறைக்கக்கூடாது. மீண்டும் மீண்டுமாக நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி ஆகணும். எல்லோருமே தொடர்ச்சியாக இதை நீங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க எந்த ஒரு பிளவும் இல்லை, எல்லாரும் ஓரணியாகத்தான் இருக்கிறோம், ஒரு குடும்பமாகத்தான் இருக்கிறோம் என்று. ஆனால் வருகிற எந்த ஒரு அறிவிப்பும் ஒரு குடும்பத்தினுடைய அறிவிப்பாக வரவில்லை. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்களே கூட ஒருபுறம் இது கட்சி தலைமை முடிவெடுக்கும், அந்த முடிவு யாருக்கு ஆதரவு என்பதை கட்சி தலைமை அறிவிக்கும்னு செங்கோட்டையன் சொல்றார். மறுபுறம் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த முடிவை அறிவிப்பார் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் அவர் தான் இப்ப அறிவிச்சிருக்கிறார். எனவே அங்கு பிளவு இல்லை என்று சொன்னாலும் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கருத்து முரண்பாடுகள் தான் இப்போதைக்கு பிரச்சனை. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராம்நாத் கோவிந்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார் தான் பார்க்கணும். நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சர்கள் மட்டுமே கட்சி அல்ல, 30-32 அமைச்சர்கள் மட்டுமே கட்சி அல்ல, 1.5 கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்திலிருந்து ஒருவர் கூட இன்றைக்கு மாற்றுக் கட்சிக்கு செல்லவில்லை. உறுதியாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் நிர்பந்தத்திற்காக இப்படி ஒரு அறிவிப்பை அறிவித்திருப்பார்களே ஆனால் அது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு விளைவை தான் அவர்கள் சந்திப்பார்கள். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் அதை சொல்ல விரும்பவில்லை. இதற்கு பதில் எங்களுடைய பொதுச் செயலாளரும் சின்னம்மா அவர்களும் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களும் நாளைக்கு நிச்சயமாக சொல்வார்கள். இது வேறு ஒரு அறிவிப்பாக இருக்கும். அந்த அறிவிப்பு இந்த அறிவிப்புக்கு தொடர்பில்லாத வேறு ஒரு அறிவிப்பாக அந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பு நீங்க சொன்ன மாதிரி சொல்லாடல் நாடல் கூடல்லாம் இவர்களுக்கு தெரியாது. இப்போ உள்ளவர்களுக்கு அதெல்லாம் அண்ணா காலத்தோடு முடிஞ்சு போய்விட்டது. அண்ணா காலத்தோடு முடிந்து விட்டது. அவர்கள் காலத்திலே தான் எப்படியெல்லாம் பேசுவது சிலகடையோடலாம் தெரியும். ஒருவேளை அவருக்கு தெரியாமல் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரிகிறது. எடப்பாடி அவர்கள் சின்னம்மா எங்களுடைய பொதுச்செயலாளர் உத்தரவோடு ஆதரவோடு அவர்களுடைய கேட்டுத்தான் கலந்துதான் சொன்னார் தம்பிதுரை என்று சொல்ல தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம். நாளைக்கு வரப்போகிற அறிவிப்பு தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாளைக்கு வர்றாரு. இன்றைக்கு அறிவிப்பை கூட அறியாதபூர்வ அறிவிப்பாக நாளைக்கு நாங்கள் பேசி தெரிஞ்ச பிறகு முடிவெடுத்துக்கொள்வோம். நிச்சயமா திரு பரந்தாமன், இந்த விவகாரத்தில் அதிமுகவினுடைய அந்த ஒரு பிளவு அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கல அப்படின்னாலும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை யாரை தேர்ந்தெடுக்க போகிறது? பாரதிய ஜனதாவினுடைய நிர்பந்தம் தனித்தனியாக தொலைபேசியில் அழைத்து ஆதரவு கேட்டிருந்தாலும் கூட யாருடைய ஆதரவு இப்போது இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்துகிற விதமாக அவங்களுடைய பேச்சிலிருந்தே அது தெரிய வருகிறது. இதே அழைப்பு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவிடமிருந்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் வந்திருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு எதிர்க்கட்சிகளினுடைய வேட்பாளரை அறிவித்த பிறகுதான் தெரியும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எப்படி பார்க்குறீங்க இந்த சூழ்நிலையை? எங்களுடைய நிலைப்பாடு எல்லாருக்குமே டிரான்ஸ்பரண்டாக தெரியும். ஏன்னா நாளைக்கு 22ஆம் தேதி புதுதில்லியில் காங்கிரஸினுடைய தலைவர் சோனியா காந்தி அவருடைய தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு அமர்வு அமர்ந்து அதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு நாளைக்கு அதற்கான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அதில் டிஸ்கஷன் இருக்க போகுது. அதனால் எங்களுடைய நிலைமை அதுதான். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன மாதிரியான நிலைமையை அல்லது முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது இன்னும் எடுக்காத ஒரு சூழல். நாளைக்கு தான் அந்த கூட்டம் நடைபெற இருக்குது, 22ஆம் தேதி. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு விதத்தில் தெளிவாக இருக்கிறது அவருடைய பதில் என்று நீங்கள் சொன்னீங்க. நான் தெளிவு அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுக்கான ஆதரவு அப்படிங்கிறது தான். அப்படி அதுதான் அதிலேயே அந்த முடிவுகளிலே ஒரு தெளிவு இல்லைங்கிறத சகோதரர் கலைராஜன் அவர்கள் தொடக்கத்தில் பேசுகிற பொழுது ஒன்றை சொல்லுகிறார். பிறகு அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்புறம் அவருடைய அடுத்த கனெக்டிவிட்டி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மாறுது. என்னென்னா, முதல்ல என்ன சொல்கிறாங்க, மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் பெங்களூரு சிறைச்சாலைக்கு சென்று
அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களை வந்து சந்தித்து விட்டு பிறகு முதலமைச்சருடைய சொல்லியிருக்கக்கூடும், எனவே அதை வைத்து அவர்கள் அறிவித்திருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார். பிறகு பிற்பகுதியில் பேசுகிற பொழுது நாளைக்கு நாங்கள் துணை பொதுச் செயலாளர் திரு தினகரன் அவர்கள் வந்து அறிவிப்பார் என்று சொல்லுகிறார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவே அதிகாரமான அறிவிப்பா அல்லது நாளைக்கு வரக்கூடிய முடிவு அதிகாரமானு கேட்கும்போது அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒன்று, அதாவது என்னென்னா கலைராஜனை பொறுத்த வரைக்கும் அவங்க அணி கட்சியை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டில் இருந்தால் அந்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு கொடுக்கக்கூடிய அறிவிப்பு கூட வந்து அது இந்த அறிவிப்புக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கலாம்ன்றதை சொல்கிறாங்க. என்னென்னா ராட்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பொருளில் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது அந்தந்த கட்சியின் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள். அதில் வந்து திமுக வந்து தலையிடுவதற்கோ பிற கட்சிகள் வந்து தலையிடுவதற்கோ அது அவசியமற்றது, நாகரிகமற்றது. ஆனால் ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், நாட்டிலே ஆட்சி செய்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் இவர்களுக்குள்ளவே ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களே சொல்லுகிறார் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். ஆக 34 என்கின்ற எண்ணிக்கை எது வருகிறது என்று சொன்னால், என்றைக்கு திரு டிடிவி தினகரனுடைய சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வரவேற்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த 34 நம்பர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆக அமாங் தி 7 எண்ணிக்கை எம்எல்ஏஸில் வந்து 34 இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று, இவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று நாம் கணித்துக் கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய தலைவர் சொல்வது போல, செயல் தலைவர் சொல்வது போல, இந்த ஆட்சி பிஜேபியினுடைய பினாமி ஆட்சி. பிஜேபி சொல்லுகிற வாடி இது நடைபெறுகிற ஆட்சி, இது ஒரு பொம்மை ஆட்சி என்று பல்வேறு நிலைகளில் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதற்கு இது மேலும் வலு சேர்க்கிற வகையில் தான் நம்ம குடியரசுத் தலைவர் தேர்தலிலிருந்தே பார்ப்போம். ஆதரவு திமுகவிடமும் கோரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இல்ல நிலைப்பாடு வேட்பாளரை அறிவித்த பிறகுதான் வரும் என்று சொன்னாலும், இப்போதைக்கு இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்பது அறிவிக்கக்கூடிய வேட்பாளர் அவரும் தலித் வேட்பாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒருவேளை அவர் தலித் அல்லாத குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் இல்ல இது தலித் விரோத நடவடிக்கையாக பார்க்கப்படும் என்கிற ஒரு விவகாரம் வரும். இப்போதைக்கு நீங்கள் சொன்ன அந்த மிகப்பெரிய ஒரு அணியிலிருந்து 17 கட்சிகள் ஒருங்கிணைந்த அணியிலிருந்து நிதிஷ்குமார் தற்போது ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி நாளை மறுநாள் அடுத்தடுத்து வேறு யாரேனும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போதும் எதிர்க்கட்சிகளினுடைய ஒற்றுமை, அந்த பலம் என்பது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இப்போது நாம் முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சில செனாரியோஸ் மாறும். நாளைக்கு தான் எதிர்க்கட்சியினுடைய தேசியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாளைக்கு பேசுவதற்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டம் நடைபெறுகிற பொழுதுதான் இப்பொழுது நிதிஷ்குமார் அவருடைய ஆதரவு இவற்றையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களெல்லாம் விவாதித்து என்ன மாதிரியான முடிவுகள் அல்லது நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது நாளைக்கு தான் அந்த முடிவு தெரியும், அல்லது நாளையோ நாளை மறுநாளோ தெரியலாம். ஆனால் இன்னொன்று, தலித்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அல்லது தலித்துக்கு எதிரான ஒரு இவங்க ஒரு வேறு நான் தலித் கேண்டிடேட் போட்டாங்களா, அது அமையாண்ட இந்த கருத்துக்கே வந்து அடிப்படை ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து. காரணம் என்னென்னா, பிஜேபி டெக்னிக்காக தான் வந்து ஒரு தலித் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. இன்னொன்று தலித்தோட பாசத்துக்காகவோ அல்லது வந்து அந்த கம்யூனிட்டிக்கோட அங்கீகாரம் பண்ணுறதுக்கோ இல்லை, அது ஒரு பெருமை சேர்க்கிறதோ இல்லை. ஏன்னா இதுதான் நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு தலித் குடியரசுத் தலைவர் வருவதாக கிடையாது, ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். ஏன் பிஜேபி இதை ப்ளே பண்ணுகிறது என்று சொன்னால், இது போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து ஃபீல்டு பண்ணும்போது இவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பு, இவர்கள் இந்த சமூகத்திற்கோ அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கோ இன்றைக்கு நல்ல ஆட்சியாக இவர்கள் நாடு முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆக இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு வேட்பாளரை இவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்தமா தத்துவங்களின் அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறதா, இல்ல இது வெறும் ஒரு அடையாளம்? இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் இவர் ஒரு ஐடென்டிட்டியாக, ஒரு ஐகானாக தான் இருக்க போகிறார் அப்படின்னாலும் இந்த அடையாளம் என்பதை எதிர்க்கட்சிகளும் கையில் எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வேறு. இது பொலிட்டிக்கல் கேம் பிளேட் பை தி பிஜேபி கம்யூனல் வச்சு. அது இன்னொன்று என்னன்னா, இதே கேண்டிடேட்டை ஃபீல்டு பண்ணணுமா வேணாவா என்றதெல்லாம் இன்னும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அந்த தருணம் இன்னும் வரல. பேசலாம் நம்ம. திரு ஸ்ரீனிவாசன், இப்போதைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட ஆதரவா? இது ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய எல்லா தரப்பும் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒருமித்த முடிவாக பார்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில தனிப்பட்ட ஒரு ஆதரவாக இது பார்க்கப்படுகிறது. மத்தியிலிருந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதின் பேரில் தான் இந்த ஆதரவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரப்பினுடைய கருத்து இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இது நிர்பந்தம் என்று நான் நினைக்கவில்லை, இது பந்தம் என்று வேண்டாம் சொல்லலாம்.
மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கிற ஒரு உறவு என்று வேணால் இதை சொல்லலாமே தவிர பந்தம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். நிர்பந்தம் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி ஒன்றுக்கொன்று சுதந்திரமான தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகள் தான். இதில் ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்திற்கு பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கணும்னா கேரளாவில் மார்க்சிஸ்ட் ஆட்சி இருக்கு, அழுத்தம் கொடுக்கலாம். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சி இருக்கு, அழுத்தம் கொடுக்கலாம். அதிமுகவை மாத்திரம் அதை தேர்ந்தெடுத்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஜனநாயகத்துல 2 அணுகுமுறை இருக்கு. ஒன்னு மெஜாரிட்டி, பெரும்பான்மை அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இல்ல பாரதிய ஜனதாவினுடைய தமிழக பிரதிநிதிகளே வெளிப்படையா அதை சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த நிலை, இங்க உருவாகி இருக்கிற இந்த வேக்கம் ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்காக நாங்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத அவர்களே தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழகத்துல அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய வருமான வரித்துறை சோதனையோ சிபிஐ சோதனையோ இந்த மாதிரியான தொடர் நடவடிக்கைகள் இவர்களை ஒரு கட்டுக்குள்ள ஒரு த்ரெட் வளையத்துக்குள்ளத்தான் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல இடைவெளி இருக்கிறது, ஒரு வேக்கம் உருவாயிருக்குங்கிறதெல்லாம் அரசியல் சூழலை பொறுத்து சொல்றேன். இப்ப நான் சொல்றது அரசாங்கம் வேறு அரசியல் வேறு. இப்ப அண்ணன் கலைராஜன் அவர்கள் தெளிவா சொன்னார், கட்சி தலைவர் வேறு ஆட்சி தலைவர் வேறு என்று. அதே தான் நானும் சொல்லுகிறேன். அரசியல்ல கட்சி சூழல்ல வேக்கம் இருக்கு, அது வெற்றிடம் இருக்கிறது, அதை பாரதிய ஜனதா கட்சி நிறைவு செய்ய வேண்டும் என்பது வேறு. இங்க இருக்கிற அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் நிர்பந்திக்கிறது என்பது வேறு. அரசுக்கும் உள்ள உறவையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுக உள்ள உறவையும் நீங்கள் குழப்பி ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு உறவே இல்ல, எல்லாம் வேறு வேற, எந்த விதமான உறவும் இல்லாம இது அனைத்தினுடைய செயல்பாடும் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகம். அதை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எனது பார்வை. கன்சென்சஸ் வேண்டும் என்பதுதான் முக்கியங்க. நீங்க ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஒரு சட்டமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர், இந்த மாதிரியான அரசியல் சாசன அந்தஸ்துள்ள பதவிகள், கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் கருத்தொற்றுமை ஏற்பட அடிப்படையில் அந்த பதவிக்கு ஒருவர் வருவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கும். அதனால அதிமுக ஆதரவு கேட்ட அதே வெங்கையாஜி அவர்கள் தான் திமுகவிடம் ஆதரவு கேட்கிறார். அத்தனை கட்சியிலும் ஆதரவு கேட்கிறோம். கருத்தொற்றுமை வேண்டும் என்பதற்காக கேட்கிறார்கள். இங்க பலம், இங்க அதிக பலம், அதிக வாக்குகள் அதிமுகவிடம் இருக்கிறது என்றுதான் மோடி நேரடியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசினார். இதே அவர் பேசின பிறகாக கூட அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தான் தலைமையாக அங்கீகரிக்கிறார், தினகரன் ஆதரவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது இல்லையா? இங்க நேரடியாக பேசி தன்னுடைய ஆதரவை கோரியதால் தான் தான் தற்போது ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த வழிமொழிஞ்சுதானே சொல்லியிருக்கார். ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் மோடி அங்கீகரிக்கிறார் என்பதில் 122 எம்எல்ஏக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க இல்லையா? தமிழ்நாடு சட்டமன்றம் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்ப அண்ணன் கலைராஜன் அவர்கள் உட்பட இவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த போது அவரை எடுத்துவிட்டு எடப்பாடியை கொண்டு வர வேண்டும் என்றுதான சசிகலா அம்மையார் அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கும் வேண்டும் என்று சொன்னால் அது கட்சி தலைமையிடம் கோரப்பட வேண்டுமா அல்லது முதலமைச்சரிடம் கோரப்பட வேண்டுமா? முதலமைச்சர்கிட்ட கேட்கிறது தவறு இல்லையே. கட்சி தலைமை தான். இப்போ கட்சி தலைமை அங்க ஜெயில இருக்கிறாங்க, கர்நாடகால சிறையில இருக்கிறாங்க. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர்தான் எல்லா முடிவையும் எடுப்பார், அவர்தான் இந்த முடிவை அறிவிப்பார் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு கோரிக்கை, இப்படி ஒரு ஆதரவு அறிவிப்பு என்பது நீங்க யாரை அங்கீகரிக்கிறீங்க? உங்களுடைய மத்திய பாரதிய ஜனதா யாரை இங்கே அங்கீகரிக்கிறது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் இது இருக்கு. இல்ல சசிகலா அம்மையார் அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த டெல்லியில அந்த வழக்கு வந்த போதே நான் இந்த கட்சியில இருந்து ஒதுங்கிக்கிறேன், என்ன இல்லைன்னா அந்த கட்சி நன்றாக நடக்கும் என்றால் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லி ஒதுங்கி விட்டார். அந்த அறிவிப்பை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஒரு கட்சி யார்கிட்ட பேச முடியும்? முதலமைச்சர்கிட்ட தான் பேச முடியும். அதனால முதலமைச்சரிடம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவு தருவதாக முதலமைச்சர் கொடுக்கிற ஆதரவை கட்சிப்பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை போய் சந்தித்து கட்சி விவகாரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி பெங்களூரு சிறையில போய் சசிகலா அவர்களை சந்தித்து கட்சி விவகாரங்களை பேசியிருக்காங்க. எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சிறைக்கு வெளியில செய்தியாளர்களை சந்திக்கிற போதும் அந்த அறிவிப்பு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அறிவிச்சதுனால தான் இந்த கேள்வியே எழுந்திருக்கு. ஒரு சின்ன குறுக்கீடு. நண்பர் பரந்தாமன் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னார். அந்த 34 உறுப்பினர்கள் என்ற விஷயம் சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். 34 பேர் தினகரன் அவர்களை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 34 பேர் இல்லாதவர்கள் எடப்பாடி ஆதரிக்கிறார் என்பதாகத்தான் இப்போது பொதுவாக அரசியலை புரிந்து கொள்பவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள்.
அதனால இப்போ முதலமைச்சரிடம் கேட்பதனால தவறில்லை. இந்த 34 பேரும் கூட இவர்தான் முதல்வர் என்பதை அவர்கள் இன்னும் மறுக்கவில்லை. முதல்வரிடம் ஆதரவு கேட்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் அறிவித்த அறிவிப்பை தவறு என்றோ அதிமுக பிஜேபி ஆதரிக்காத என்றோ நாளைக்கு அவங்க சொல்லட்டுமே. அவர்கள் சொல்லாதவரை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் அர்த்தம். அப்ப அண்ணன் கலைராஜன் அவர்கள் அவருக்கு வருது பதிவு செஞ்சிருக்கிறாரு. நாளைக்கு துணை பொதுச் செயலாளர் பிஜேபிக்கு எங்க ஆதரவு இல்லைன்னு சொல்லட்டும். சொன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். எனக்கு சகோதரர் சீனிவாசன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து ஒரு சின்ன விளக்கம் வேணும். அதாவது இது நிர்பந்தம் இல்லை பந்தம்னு சொன்னார். ரைட், ஓகே. அந்த பந்தம்ன்றது வந்து ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகளை பற்றி சொல்கிறாங்க. இது 2 அரசுகளுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லை. அதாவது கொள்கை ஒத்துப்போகக்கூடிய அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த தேர்தலில் கேண்டிடேட்டு பிரசிடென்டியல் கேண்டிடேட்டை யாரை வந்து ஆதரவு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் 2 அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. கட்சி கொள்கை என்றது ஒன்று இருக்கிறது. அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, நான் அண்ணன்கிட்ட கேட்குறது, அப்போது மத்தியில் இருக்கிற பிஜேபி தான் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு யார் தலைமைங்கிறத நிர்ணயிக்குதா? சீனிவாசன் சுருக்குமா? இல்லைங்க, நான் பந்தம் என்று சொன்ன காரணம் மத்திய அரசாங்கம் இதை நிர்பந்திக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொன்னதுனால மத்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்தின் மேல் நிர்பந்தம் இல்ல, பந்தம் நிர்பந்தம்ங்கிற வார்த்தையை விட்டுருங்க. நீங்க சொன்னது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. நிர்பந்தங்கிற சொல்றேன். இல்ல, இது அரசுக்கான பந்தம் இல்ல, இது அரசுக்கான பந்தம் இல்ல, கட்சிகளுக்கு இது கோரிக்கை கட்சிகளிடம் மட்டும்தான். நிர்பந்தங்கிறத விட்டுருங்க, தலைமையை நீங்க நிர்ணயிக்கிறீங்களா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. அதிமுக தலைமை யார் இருக்க வேண்டும் என்பதை பிரதமர் மோடி அவர்கள் நிர்ணயிக்கிறாரா இல்லையா? அண்ணா, நீங்க சொல்றதுக்கு தான் நான் பதில் சொல்ல வர்றேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இது வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் பார்த்து அந்த பாயிண்டை போல நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக திரு ராம்நாத் அவர் இருக்கிறார், கோவிந்த் அவர்கள் இருக்கிறார். இப்போ அதிமுக உட்பட திமுக உட்பட உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி உட்பட எல்லாரிடமும் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. சீதாராம் யெச்சூரியை சந்திச்சிருக்காங்க, சோனியா காந்தி அம்மையார் சந்திச்சிருக்காங்க. தவறு ஒன்றும் இல்லை. கட்சி தலைமைகளை சந்தித்திருக்கிறார்கள். பேசலாம். திரு சீனிவாசன், கல்ராஜ், நீங்க அதிமுகவினுடைய தலைமை யார் என்பதை மத்திய அரசு தீர்மானித்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தினகரன் குறித்து நாம பேசுகிற போது சீனிவாசனுடைய பதில் எதை காட்டுகிறது அப்படின்னா இவங்களினுடைய அடிப்படையில் கூட இருக்கலாம். அவர் மீது தற்போது வழக்குகள் இருக்கிறது, அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் முழுமையாக கட்சி பணிகளை ஆற்றவில்லை, கட்சியினுடைய தலைமையாக அவர்கள் தினகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற காட்டுதா? வழக்கு இல்லாத அரசியல் தலைவர்கள் யார் இருக்கிறார்கள்? அத்வானி மீதே வழக்கு இருக்கிறது, இதே நரேந்திர மோடி மேலே வழக்கு இருந்தது தான் கோத்ரா ரயில்வேல. ஆக இதில் என்ன பிஜேபி என்ன செய்கிறது என்று சொன்னால், நான் வார்த்தைகளை பார்த்து அளந்து பேச வேண்டியிருக்கிற நிலையிலே அமர்ந்திருக்கிறேன். எனவே இவர்களுடைய 1.5 கோடி தொண்டர்களை அவர்கள் மதிக்க மறக்கிறார்கள். நேற்று சொல்லுகிற போது வெங்கைய நாயுடை பார்த்து விட்டு தான் தம்பிதுரை டெல்லியிலிருந்து வந்தார், வந்து தான் எங்கள் சின்னம்மாவை பார்த்திருக்கிறார். இன்றைக்கு பத்திரிகைகளை பார்க்குறார், என்ன சொல்லியிருக்கிறார், வெங்கைய நாயுடு எடப்பாடி பழனிசாமி அழைத்திருக்கிறார் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது வந்து கலந்து கொள்ள சொல்லி ஜனாதிபதிக்கு. ஆக இவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்களா, இந்த கட்சியை பிளவு பண்ணி இவர்களுக்குள்ள ஊடுருவல் பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், திராவிட இயக்கங்களே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், இப்படியெல்லாம் இப்போ ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் பட்டுப்பூச்சி, இந்த அதிமுக பட்டுப்பூட மரம் என்று பொன் ராதாகிருஷ்ணன் நேற்றுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல்ல திமுக கதை முடிஞ்சு போச்சு தமிழிசை, ஆக அதிமுக அழிந்து கொண்டு இருக்கிறது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நாங்கள் ஜீரணிச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். சில கடமைகள், சில கட்டுப்பாடுகள் எங்கள் கைகளிலே விலங்கு பூட்டப்பட்டது போல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நான் சொல்வதெல்லாம் என்னவென்றால், எடப்பாடி அவர்கள் அறிவித்தது எங்கள் சின்னம்மாவனுடைய கருத்தாக இருக்குமே, பொதுச்செயலாளருடைய கருத்தாக இருக்குமே, ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீங்க சொல்லுகிற கைகளை பூட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் மத்திய அரசு தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற சிபிஐனுடைய நடவடிக்கையோ அல்லது வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கையோ வழக்குகளோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் கைகளை பூட்டி இருக்கிற விலங்குகள். வழக்குகளுக்கு கண்டு அஞ்சுகிறவர்கள் தமிழர்கள். சரி, முதலாக இந்த நாட்டிலே துப்பாக்கி கொண்டு சுற்றவன் ஆஷ்துரையை கொண்டவன் இவன் வாஞ்சிநாதன், ஒரு தமிழன். ஞாபகம் வச்சுக்கீங்க, தமிழனுக்கு மிகப்பெரிய பெருமைகள் இருக்கிறது. முதல் சுதந்திர போராட்ட வீரன் யார் என்று சொன்னால் பூலித்தேவன். ஆக தென்பாண்டி சீமையிலே மிகப்பெரிய ஆள்லாம் இருந்திருக்கான். நீங்கள் அதற்காக நீங்கள் சொல்லலை, நாங்கள் எதுக்கு விலங்கு போட்டிருக்கோன்னா, நாங்கள் கட்சிக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்குள்ளேயே நாங்கள் விலங்கு போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கட்டுப்பாடு முழுசுமா இருக்கா? இருக்கு. ஆனா இதை பூந்து உள்ள விளையாண்டு இதை உடைச்சு இதில் குளிர்காயலாம்னு மத்தியில் இருக்கிறவர்கள் யாரும் நினைத்தால் 1.5 கோடி தொண்டர்களுடைய ரத்தம் சிந்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள்.
அவர்களை பகைத்துக் கொண்டு எவரும் தமிழ்நாட்டிலே இல்ல அவர்களை 1.5 கோடி தொண்டர்களை பகைத்துக் கொண்டு எங்கள் இயக்கத்தை அழித்து விட்டு வேறு இயக்கம் இங்கே வளர முடியும் என்று சொன்னால் அது நிச்சயமாக முடியாது. உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வை என்ன? தற்போதைக்கு எடப்பாடி அவர்களுடைய அறிவிப்பு, இவர்களினுடைய நிலைப்பாடு, நாளைக்கு அறிவிக்க போகிற அறிவிப்பு தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. சீனிவாசன் தரப்பு சொல்லுகிற போது தினகரன் அவர்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை, எடப்பாடி பழனிசாமியை தான் கட்சியினுடைய அல்லது ஆட்சியினுடைய தலைமையாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துது. உங்களுடைய பார்வை? ஒருமித்த கருத்து அப்படி நிர்பந்தமான கேள்வி. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நிர்பந்தம் அப்படின்னு வெளிக்காட்டுது. நம்ம தீர்மானிக்க வேண்டாம். ஆனால் நடந்த நிகழ்வுகள் ஒன்று ஒன்றா பார்த்தாங்க. அமித்ஷா போய் பிஜேபி சிவசேனா கூட்டணி கட்சி தலைவரை சந்தித்து உத்தவ் தாக்கரேட்ட ஆதரவு கேட்குறார். அவர்கிட்ட இருக்கிறது 18 லோக்சபா எம்பி, 3 ராஜ்யசபா எம்பி, 21 எம்பி தான். அதே சமயம் இங்கே இவங்கள்ட்ட இருக்கிறது 37 லோக்சபா எம்பி இருக்காங்க, 12 ராஜ்யசபா எம்பி இருக்காங்க, இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, 55,000 வாக்கு இருக்கு அதிமுகவுக்கு. ஆனால் 59,000 மொத்தத்தில் 59,000 வாக்குகள் இருக்கு. ஆனால் பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியோட ஃபோனில் தான் பேசி ஆதரவு கேட்டிருக்காங்க. இவங்க யாரும் ஒரு தலைவர்களோ, ஒரு குறைந்தபட்சம் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோ இல்லை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பிஜேபி தமிழிசையோ அவர்களோ கூட சந்திக்கவில்லை. கம்யூனிஸ்டுகளை கூட பிஜேபியினுடைய குழுவை பார்த்திருக்கிறது. சோனியா காந்தியை கூட கட்சியினுடைய தலைவர். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலினுடைய செயல் தலைவர் திமுகவை பார்த்திருக்கிறது. நான் முடிச்சிடுறேன். எங்களை தலைவர் என்று அவர்கள் மதிக்கவில்லை. ஒரே முடிச்சிடுறேன். அந்த கேள்வி தான் நாங்க கேட்டோம். அவங்க கட்சி தலைவரே பிரதமர் நரேந்திர மோடி தான். ஒரே ஒரு நான் முடிச்சிடுறேன். பதில் சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா, நான் முதல்ல முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆரம்பத்துல நான் முழுசா பாயிண்டே சொல்ல, அது ஒரு பாயிண்ட் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்கேன். அதே போல சிவசேனா வழக்கமா பாத்தீங்கன்னா போன தடவை பிரணாப் முகர்ஜி ஆதரிச்சாங்க. எப்பவுமே பிஜேபிக்கு ஏதாவது வகையில் இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த தடவையும் முதல் நாள் பத்திரிகையில் செய்தியெல்லாம் வந்ததுப்போ உத்தவ் தாக்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அந்த தலித் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா, நாங்கள் அந்த மாதிரி இந்த அரசியல் ஓட் பேங்க்லாம் அரசியலுக்குலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிலாம் பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே சந்திச்சாங்க, வேட்பாளர் அறிவிச்சாங்க, உடனடியாக ஆதரவு தெரிவிக்கிறாரு சிவசேனா. பிடிபி உடனடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார் ஆதரவு தெரிவிக்கிறார். ஸோ இவ்வளவு ஆதரவு தெரிவிச்சு நீங்கள் மட்டும் ஏன் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு ஏடிஎம்கே நிர்பந்தம் இன்னைக்கு அவசரமா இஃப்தார் விருந்தை முடிச்சுட்டு போய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் ஆலோசனை நடத்தி இப்படி சொல்றாங்களோ அப்படின்னு இந்த நிகழ்வுகள் காட்டுது. இது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் கலைராஜ் இங்க பேசுறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நிர்பந்தம் அப்படிங்கிறத வெளியில யாரும் சொல்லலையே தவிர, ஆனா நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் பிஜேபியோட நிர்பந்தத்தால தான் இவங்க இப்படி அவசரமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுது. ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் சட்டமன்றத்தில் மாட்டிறைச்சி விவகாரம் குறித்து முதலமைச்சரினுடைய பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று அதிமுகவினுடைய தோழமை கட்சிகளை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தமிமுன் அன்சாரி அவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா அறிவிக்கிற அந்த வேட்பாளருக்கு, குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க போவதில்லை, இதனால் தன்னுடைய பதவி பறிபோனாலும் பரவாயில்லை என்று தெரிவித்திருந்தார். தற்போது முதலமைச்சருடைய அறிவிப்பு பிறகாக அவர் தெரிவித்திருக்கிறார், இது தனக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னாலும் அந்த வாக்குகளினுடைய பலமும் அதிமுகவில் இருந்து இழக்கப்படுகிறதா? பேசலாம் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. ஸ்ரீ சீனிவாசன், இங்க திரு வி.பி. கலைராஜன் அவர்கள் குறிப்பிடும் போது ஒட்டுமொத்தமாக தொண்டர்களினுடைய என்ன ஓட்டம் என்ன, மன ஓட்டம் என்ன, அவர்களுடைய விருப்பம் என்ன என்று தெரியாமல் அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகிறது பாரதிய ஜனதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே குறிப்பிட்டது போல யாரிடம் கட்சி தலைமை இருக்கிறது, யாரிடம் கட்சி இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பலம் யாரிடம் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்காமல் முதலமைச்சரிடம் இந்த ஆதரவு கோரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிலைமையை எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, நான் அதை மறுக்கிறேன். ஏனென்றால் வழக்கமாக அண்ணன் கலைராஜன் இதை விட ரொம்ப நல்லா தெளிவாக நல்ல கருத்து சொல்லக்கூடியவர் தான். இப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலையும் என்ன முடிவு எடுப்பது என்று கொஞ்சம் குழம்பிய நிலையிலும் அவர் இருந்து கருத்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதாவது இப்போ எடுத்த முடிவு என்பது 1.5 கோடி தொண்டர்களுக்கு எதிரான முடிவு என்று நான் பார்க்கவில்லை. அப்படின்னு சொன்னால் இந்நேரம் தொண்டன் வீதிக்கு வந்திருப்பான், கட்சிக்கு எதிராக இந்நேரம் கோஷங்களை செய்திருப்பான். டினா ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்வார்கள். இப்போது இது ஒரு நடைமுறையாக கூட ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக யாரை ஆதரிக்கிறதோ அந்த பக்கம் நின்று காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்கிற நிலையில் அதிமுக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லை. அதனால இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் என்ன, நான் பலமுறை ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறோம், நாங்கள் எப்போதும் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அதிமுகவை சகித்துக் கொள்வோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.
இது பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பாக நான் அதை சொல்லி கொடுறேன். ரெண்டுமே யாராவது ஒருத்தர் வேணும்னா ஏடிஎம்கே பெட்டருங்கிறது தான் எங்க பாயிண்ட். இதே மாதிரி காங்கிரஸா பிஜேபியா யார் வேண்டும் என்று சொன்னால் அதிமுக கூட பலருக்கு அண்ணன் கலைராஜன் என்ன முடிவெடுப்பார் எனக்கு தெரியும். அதிமுகவினுடைய ஆதரவையும் சகித்துக் கொண்டுதான் இப்ப ஏத்துக்கிறீங்க. பல அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவினுடைய ஆதரவாக இருந்தாலும் பேசுறேன் என்ன பேச விடுங்க சார். இல்ல அதை சகித்துக் கொண்டுதான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நான் சொல்றேன் கேளுங்க சார். நான் இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சியே இன்னொரு கட்சி எப்போதும் போட்டி கட்சி தான். கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பதை பற்றி அண்ணன் சொன்னார். வாஸ்தவம் தான். எந்த கட்சியா இருந்தாலும் போட்டி தான் சார். நாளைக்கு என் பையனே ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் எனக்கு போட்டி கட்சி தான். அந்த கட்சி இருக்கக்கூடாது தான் நான் நினைப்பேன். ஏனென்றால் எனது கட்சி என்று வரும்போது நான் அந்த பார்வையில் தான் நான் பார்க்க முடியும். தமிழகத்தில் கழகங்கள் இல்லாத தமிழகம் வேண்டும் என்பது நீண்ட நாள் இலக்கு. அது உடனடியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட தான் பாராளுமன்ற ஜனநாயகம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிறார்கள். அதனால இந்த வழியாக சென்றுதான் இதை சாதிக்க முடியும். அது நீண்ட கால திட்டம். நான் சொல்லுகிற வர கருத்து என்பது இல்லைங்க, கட்சி அரசியல் போட்டி என்பதெல்லாம் தாண்டி கொள்கை சித்தாந்தம் அடிப்படையில் பாரதிய ஜனதா வேண்டுமென்றே தான் ஒரு தலித் வேட்பாளரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகளுக்கெல்லாம் முரண்பாடாகத்தான் இந்த வேட்பாளரினுடைய அறிவிப்பு நடைபெற்றிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டையும் சேர்ந்ததானே வைக்கிறாங்க. ஒரே நிமிஷம். இல்ல என்ன முரண்பாடு, என்ன முரண்பாடுல இருக்கிறது? KR நாராயணன் அறிவிக்கிறப்ப இந்த காங்கிரஸ் கட்சியும் இவர்களும் என்ன வசனம் பேசினாங்க? அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர் என்று தானே சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் இவரை வேட்பாளராக அறிவித்து விட்டு அந்த அறிவிப்பின் போது வரிசையா அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் என்னென்னலாம் தொண்டுகள் செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தான் இந்த விஷயம் வருதே தவிர எடுத்தவுடனே இந்த ஜாதியை சார்ந்தவர் என்பதற்காக நாங்கள் நிறுத்துகிறோம் என்று பிஜேபி எங்கும் பதிவு செய்யவில்லை. இப்போது ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தியதால் மற்ற கட்சிகளுக்கு வேண்டுமானால் ஒரு படபடப்பு உண்டாகலாம். நீங்க அகில இந்திய தலைவராக கூட பாரதிய ஜனதா கட்சியில மாத்திரம் தான் பங்காரு லட்சுமணன் அவர்கள் அந்த வகுப்பை சார்ந்தவர் தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டில் கூட மாநில தலைவராக இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர் தலைவராக வந்ததில்லை. தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நாங்கள் உருவாக்கி அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை அடையாள அரசியலை தான் பாரதிய ஜனதா முன்னெடுக்குதுன்னு சொல்ல. வேற எந்த கட்சியும் செய்ய முன்வராத விஷயங்களை செய்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால சமூக நீதி என்று பீற்றிக் கொள்வதில் மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் பொது தொகுதிகளில் கூட பட்டியலின மக்களை நாங்கள் வேட்பாளர் அறிவித்த கட்சி தமிழ்நாட்டிலே நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. அதனால பேசலாம் சீனிவாசன், டிவேட் ஆக வேண்டாம். திரு கலைராஜன், பாரதிய ஜனதாவினுடைய கொள்கைகளை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போதைக்கு அவர்களுடைய தேவை எங்களுக்கு இருக்கிறது, அந்த தேவையை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற. இல்ல நான் ஒரு விஷயத்தை திரும்ப தெளிவா சொல்றேன். சகோதரர் நம்முடைய சீனிவாசன் அவர்கள் சொன்னார், திமுக ஆதரிக்கிற கட்சியை அதிமுக ஆதரிக்காது அப்படின்னு சொல்லி. பட் அப்துல் கலாம் இடத்துல அப்துல் கலாம்ன்ற போது ரெண்டு பேரும் ஆதரிச்சோம், அது வேறு விஷயம். ஆனால் திருப்பி நீங்கள் நாங்கள் தமிழர் அப்துல் கலாமை கொண்டு வரணும்னு சொன்னதுப்பா தமிழர் என்கிற அடிப்படையில் தமிழர்கள் அடிப்படையில் அதான் நான் சொல்கிறேன். தமிழர்கள் அடிப்படையில் ரெண்டாவது விருப்பம் நாங்கள் சொன்னோம். ஆனால் திமுக அப்போ அப்துல் கலாம் ஆதரிக்கல, பிரதீபா பட்டீல் தான் ஆதரிச்சாங்க மகாராஷ்டிராவை. அதே மாதிரி பண்டாரம் பரதேசின்னு சொல்லி நாங்கள் திமுக பிஜேபி வர்ணிக்கலை. நாங்கள் எப்போதுமே பிஜேபிக்கு 98 முதல்ல வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு அழகு பார்த்து எம்பி ஆக்கி கொண்டு போனவர்கள் நாங்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற போது எங்களை காயப்படுத்த வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அமித்ஷாவை நாங்கள் பார்க்காமல் நரேந்திர மோடியை பார்த்து ஆதரவு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வழி இருக்குமா இருக்காதா? எங்களுக்கு அந்த வழி இருக்கிறது. இதே எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் புரட்சித் தலைவர் அம்மாவை கேட்காமல் இவர்கள் நேரடியாக எடப்பாடி அவர்களிடத்தில் பேசியிருப்பார்களா? முதலமைச்சரிடத்தில் பேசியிருப்பாரா நரேந்திர மோடி அவர்கள்? நேரடியாக எங்கள் அம்மாவுக்கு வேண்டியவர், எங்கள் இயக்கத்துக்கு நேரடியாக பதவியேற்புக்கு வந்தவர். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், பிஜேபி எங்களுடைய நட்பு ரீதியாக நாங்கள் அவர்களிடத்தில் நல்ல முறையில் திரு கலைராஜன் அவர்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் நினைக்கிறேன். 2007 குடியரசுத் தலைவர் தேர்தலில் பைரோன் சிங் ஷெகாவத்தை வேட்பாளராக அறிவிக்கிற போது அதிமுக தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்காமல் முதலமைச்சர் அப்போதைய ஜெயலலிதா அவர்கள் ஒரு விடுதியில் போய் தங்கி ஓய்வு எடுக்கிறாங்க. MP MLAக்கள்லாம் வாக்களித்து விட்டார்கள். தன்னுடைய நான் ஓய்வில் இருந்தேன், எனக்கு தெரியாமல் அவர்கள் வாக்களித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஜெயலலிதா அவர்கள் அப்போது வெளியிட்டார்கள். சரி, அப்போதைய நிலைப்பாடையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாமே. இல்ல அது வேற விஷயம். அம்மா இருக்கும்போது எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அம்மா எங்களுக்கு நீங்க இப்ப குறிப்பிட்டு சொல்லாதீர்கள். அம்மா எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருப்பார்கள். சொல்லி அனுப்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருப்போம். 2007 தானே சொல்றீங்க நீங்க? அப்புறம் நாங்களாம் MLA தான் சொல்லி அனுப்பி தான் ஓட்டு போட்டோம். சரி, திரு சீனிவாசன், தற்போதைக்கு இருக்கிற நிலைமையில அவர் தெளிவா கேட்கிறார், அமித்ஷாவை சந்திக்கணுமா திரு மோடி அவர்களை சந்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிற போது நீங்கள் தினகரனை தானே சந்திச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதான்
அதைத்தாங்க நான் சொல்கிறேன். அதிமுகவை பொறுத்த மட்டுக்கும் ஜெயலலிதா அம்மையார் காலமானதுக்கு அப்புறம் அந்த கட்சியில நிறைய உள் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன, நிறைய குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி குழப்பங்களை இவர்கள் வளர்த்து கொண்டே போவது அவர்கள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் உகந்ததல்லன்னு தான் நான் பார்க்கிறேன். தெளிவாக ஆட்சி செய்கிற முதலமைச்சரிடம் கேட்கிறார். இப்போ சிவசேனாவில் போய் அமித்ஷா அவர்கள் தான் ஆதரவு கேட்கிறார், மற்ற கட்சியிடம் கட்சி தலைவர் ஆதரவு கேட்கிறார். அதிமுக கட்சியை மாத்திரம்தான் பிரதமரே மதித்து பிரதமரே ஆதரவு கேட்கிறார் என்று சொன்னால் ஒருபடி மேலாக இல்ல. அது நீங்க அது ஏன் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி விவகாரம் ஏன் பார்க்கல? ஏன் முழுவதுமாக ஒரு தலையீட்டை தொடர்ந்து பாரதிய ஜனதா செலுத்திக் கொண்டே இருக்கிறது? ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்று மோடி அவர்களை சந்தித்தால் அணிகளை இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க, உங்களுடைய அணிகள் ஒன்றிணையக்கூடிய வேலைகளில் தீவிரம் காட்டுங்கள் என்று அறிவுரை வழங்குகிறார். இது இணைவதன் மூலமாகத்தான் தங்களுக்கான ஆதரவு கிடைக்கும்னு பாரதிய ஜனதா நம்புகிறது தானே? இது குட்வில் சார். இது இயற்கையா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டா ஏன்பா ஒத்துமையா இருங்கன்னு ஊர்ல நல்ல மனுஷங்க சொல்றது இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி நல்லவர்கள் உள்ள கட்சி, அதன் மூலமாக எந்த ஆதாயமும் பாஜகவுக்கு இல்லையா என்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. அவங்க ஒற்றுமையாக இருந்தாலே சம்பாதிக்கலாம். ஏன் ரெண்டு பேரும் தனியா இருந்தாலுமே எங்களுக்கு ஆதாயம் இல்லைன்னு எப்படி நினைக்கிறீங்க? தனியா இருந்தாலும் எங்களுக்கு ஆதாயம் தான், சேர்ந்து இருந்தாலும் ஆதாயம் தான். அரசியல் ரீதியாக பேசுவதற்கும் நிறைய களங்கள் இருக்கின்றன. பொதுவாக ஒரு நல்ல அறிவுரையாக பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஒற்றுமையா இருங்களேன், ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? அவர் ஜெயலலிதா அம்மையாருடைய நெருங்கிய நண்பர் எங்கள் பிரதமர் அவர்கள். அந்த அடிப்படையில் கூட அந்த அம்மா கட்டி காத்து வந்த கட்சி இப்படி இருக்கிற என்ற அக்கறையில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். அதனால அதை ஒரு குட்வில் என்ற கெஸ்டரா தான் பார்க்கணுமே தவிர அதை தலையீடு என்று எப்படி நினைக்கிறீர்கள் என்று தெரியல. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்கன்னு சொல்றதா தலையீடு, ரெண்டு பேரும் ஒன்னா. நரேந்திர மோடி சொன்னாரு, அவர் நரேந்திர மோடி என் கட்சி மேல ரொம்ப பாசம் உள்ளவர்னு சொன்னாரு. ஆனா ஹெச்ராஜ் என்ன சொன்னாரு, அவங்க கட்சி அதிமுக எப்போ பிளவு நாங்கள் உள்ளே புந்து விளையாடி நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாதா அப்படின்னு வாய்ப்பை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னார் அவர். பேசலாம். நம்ம அடுத்த விவாதங்களுக்குள்ள போகணும். திரு பரந்தாமன், இப்போது இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இது 17 கட்சிகளாக இருந்தாலும் பல்வேறு மாநிலங்களை ஒன்றிணைக்கக்கூடிய பல்வேறு மாநில தலைவர்களினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தரப்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் பெரும்பான்மை ஆதரவு பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் திரு கணபதி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அடுத்தடுத்து அவர்களுடைய பார்வை மாறிட்டே இருக்கு. இங்க ஐடியாலஜி சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அவர்கள் நிறுத்தக்கூடிய தலித் வேட்பாளருக்கும் ஒருவேளை எதிர்க்கட்சி தரப்பிலேயே ஒரு தலித் வேட்பாளர் நிறுத்தினாலும் அந்த வேறுபாடுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை தற்போது இருக்கிறது. திமுகவினுடைய பார்வை என்னவாக இருக்கும்? ஒருவேளை கடைசி நேரத்தில் இந்த தலித் வேட்பாளரையே பாஜக அறிவித்திருக்கிற வேட்பாளரையே ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருமா? இல்லை, இப்போது எதையுமே இப்போ முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்காக லாஸ்ட் மினிட்ல பிஜேபி ஆதரவு கொடுப்போமான்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கக்கூடாது. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு, மதசார்பற்ற ஒரு ஆட்சி, மதசார்பற்ற தன்மையை தான் திமுக என்றைக்குமே வலியுறுத்தி வருது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பிஜேபி எது மாதிரியான ஆட்சி செய்து கொண்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒருவேளை பிஜேபி எல்லா அரசியல் கட்சிகளும் கேண்டிடேட்டை ஃபீல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணி கேண்டிடேட்டை நேம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ எல்லா கட்சியும் அதை பற்றி யோசிச்சிருக்கலாம். அவங்க அறிவிச்சிட்ட பிறகு செய்யும்போது நேச்சுரலாகவே அப்போசிஷன் பார்ட்டிலாம் ஒன்றா சேர்ந்து என்ன அடுத்த மூவ்ன்ட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஜனநாயக, அதாவது பொதுவாகவே பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னாடி பெரும்பான்மையான காலகட்டங்களில் அப்போசிஷன் பார்ட்டிஸ் கிட்டலாம் கேண்டிடேட்டோட நேமையை நேம் பண்ணி இந்த மாதிரி இவரை ப்ரப்போஸ் பண்ணலாமா அவங்கள ப்ரப்போஸ் பண்ணலாமான்றலாம் டிஸ்கஸ் பண்ண ஒரு வரலாறு இருக்குது. பட் பிஜேபி நரேந்திர மோடி அரசாங்கம் அவங்கள எதேச்சி அதிகாரத்தோடு அவங்களுக்கு பலம் அதிகம் இருக்கிறது, நாங்கள் சொல்றதுதான் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சமூக நீதி காப்பதாக சொல்லிக்கொண்டு அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன எதிரான இப்போ என்ன எதிரான நிலைப்பாடு இப்போ எடுத்துட்டோம்? பிஜேபி கொடுக்குற கேண்டிடேட்டை ஆதரிக்கலைன்னா அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா? இல்லை எதிர்கட்சிகள்லாம் வேறு மாதிரியான கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கிறாங்களா? இல்லை பிஜேபி இப்படி வைக்கிறதுனாலே சமூக நீதிக்கு ஒத்து போதா? அப்படி பார்க்கணும், பிஜேபி வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்குதா இல்லை மறுக்குதா? வர்ணாசிரம தர்மத்தை பிஜேபி ஏற்றுக்குதா மறுக்குதா? அவங்களுடைய அந்த சனாதன கொள்கைகளும் கடைபிடிச்சு தானே இருக்கிறாங்க. அவங்க நாங்க எல்லா இடத்திலும் பட்டியலின மக்களுக்காக வாய்ப்பு கொடுக்கிறோம். தமிழ்நாட்டில் கட்சியினுடைய தலைவர் தொடங்கி அதாவது இது வரைக்கும் நிறுத்திய வேட்பாளர்கள் இல்லை, எல்லாருக்கும் நாங்க வாய்ப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சரிசமமாகத்தான் எல்லாரையும் பார்க்கிறோம். ஒன்று சொல்லுவோம் சார், அவங்க கட்சியை ரீச் பண்றதுக்கு முதல் ஒரு பாயிண்டா தேடுற இடத்துல ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட் அது சார். அதான் சார் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க சமூக நீதிக்கு வித்திட்டவர்கள் அல்லது சமூக நீதியை பாதுகாக்கிறவங்க யாருமே ஒருத்தரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு கேண்டிடேட் இப்படி போடுறதுனாலே மற்றவங்க இதை எதிர்த்து பேசுறதுனால அந்த சமூகத்துக்கு எதிரானதுன்னு பண்ண முடியாது. இதுதான் பிஜேபியினுடைய சித்தரிக்கக்கூடிய அந்த இந்த ஒரு டெக்னிக்கல் பிளே பண்றாங்க, பொலிட்டிக்கல் கேம் பிளே பண்றாங்க. இதில் ஒரு சொன்னார்,
அதிமுக திராவிட இயக்கத்தில் நாங்கள் வந்து பிஜேபிக்கு முன்னாலேயே திருச்சி என்கிற பொது தொகுதியில் தலித் எழில்மலங்க என்கிற ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவரை நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்தி வெற்றி பெற பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். திரு கணபதி, இப்போ இங்க இருக்கக்கூடிய நிலைமையில நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளருக்கு, பாரதிய ஜனதா முன்னிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 60% தாண்டியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமையில தற்போதைக்கு அதிமுகவிலேயே ஒவ்வொரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தமிமுன் அன்சாரி என்னுடைய பதவி பறிபோனாலும் நான் வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமை அடுத்தடுத்து தொடரும். ஒருவேளை தற்போது திமுகவினுடைய நிலைப்பாடு நாளைக்கு வேட்பாளரை அறிவித்த பிறகுதான் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இது என்ன மாதிரியான ஒரு போக்கை காட்டும்? இந்த தேர்தலில் முடிவுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிஜேபி வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாருங்கிறது நிச்சயம். அது வந்து அவங்களுக்கு 12,000 18,000 வாக்குகள் தான் தேவை இருந்தது. அது அப்போவே வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் இவரும் அதை டிஆர்எஸும் ஆதரிப்பாங்க. ஸோ அதனாலே வெற்றி பெறுவாங்கிறது வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பே தெரிஞ்சு விட்டது விஷயம்தான். இப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, பிஜேபி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் ஒரு ஆசைப்படுவாங்க. என்ன காரணம்னா, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்ற சட்டசபை தேர்தல்கள் எல்லாம் வந்து இது எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் அதிகமான வெற்றியை காட்டணும். ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதுக்காக அவங்க முயற்சி பண்றதுதான் இந்த மாதிரியான கட்சிகளை. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கோ அடுத்து தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கோ ஒரு வித்திடுகிறார்கள். அது ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு. அதாவது என்னன்னா, காங்கிரஸை நோக்கி எதிர்க்கட்சிகள் போக விடாமல் தடுப்பது ஒன்று, அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் அதை வந்து அதனுடைய வெற்றியை வந்து பின்னாடி வரக்கூடிய சட்டசபை, அடுத்தாப்புல குஜராத் போன்ற சட்டசபை மாநில சட்டசபை தேர்தல்களில் அது கொஞ்சம் எதிரொலிக்கும், நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க வந்து சில வகையால் பயன்படுத்தி அழகா பீகாரை பொறுத்த மட்டும் அந்த கவர்னர் ஏற்கனவே அங்கே உள்ள நிதிஷ்குமார் அந்த கட்சி எம்எல்ஏக்களோட ரொம்ப இதாக இருந்தவர் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணி கொண்டுட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இது பண்ண அந்த அடிப்படையில் திமுக அவங்க வாக்கு வாங்க முடியாது. ஆனால் அதிமுகவை எந்த வகையில் பண்றாங்கிறது எல்லாருக்கும் பார்த்த மட்டும். எதிர்கட்சி தரப்பினுடைய பட்டியல் இருக்கக்கூடிய சுஷில்குமார் ஷிண்டேவோ, கோபாலகிருஷ்ண காந்தியோ, மீரா குமாரோ இவர்களினுடைய பட்டியலும் அது தலித் வேட்பாளராக தான் இருந்தாலும் கூட அது எடுபடுமா? எந்த அளவிற்கு தலித் வேட்பாளராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து வாக்கு வித்தியாசம் நிச்சயமா கொஞ்சம் கூட தான் போகும் பிஜேபிக்கு. காரணம் என்ன, அது அந்த தேர்தலில் தலித் வேட்பாளராக இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை வந்து வரப்போறது இல்லை. ஏன்னா கட்சிகளோட தலைமை என்ன முடிவெடுக்கிறது, எம்பி எம்எல்ஏக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்ற மாதிரி சாதாரண ஒரு கவுன்சிலர் தேர்தலோ எம்எல்ஏ தேர்தலில் கூட ஒரு தொகுதியில் தலித் மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் என்றால் தலித் வாக்குகளை வந்து நிர்ணயிக்கும். இந்த தேர்தலில் தலித் அல்லாதவர் என்ற மாதிரி ஒரு அந்த பார்வை வந்து ஏன் வரும் அப்படின்னா, நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய சூழல், ஒருவேளை எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து தலித் அல்லாத வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது தலித் விரோத நடவடிக்கை அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லக்கூடும் இல்லையா? அதற்கான ஒரு அப்படி சொன்னாலுமே நான் கேட்கிறேன், அப்படி சொன்னாலுமே நாளைக்கே கம்யூனிஸ்ட் சொன்னா தலித் வேட்பாளர் ஆதரிக்கிறக்கா பிஜேபி பக்கம் போயிடுவாங்களா? இல்ல காங்கிரஸே வந்து நாங்க தலித் வேட்பாளர் யாராவது ஒரு பிரிவு அங்க போவாங்களா? இந்த கொள்கை உடையவர்கள் இந்த கொள்கையில தான் நிச்சயமா உறுதியா இருப்பார்கள். அதே மாதிரி பிஜேபி ஆதரிச்சவங்களும் பிஜேபியில தான் இருப்பாங்க. அதுக்கு இந்த இதுல தலித் வேட்பாளர் தலித் அல்லாத வேட்பாளர் ஒரு சீனரியாவை இருப்பதாவே நான் நினைக்கவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃபஸ்ட் இதுதான் இது. பொதுவாக பிஜேபி ஏன் அப்படி சேஃபாக ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஏடிஎம்கில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏஸ் நாளைக்கு ஒரு வேலை இப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இன்ன வரைக்கும். ஏன்னா டிடிவி தினகரனுடைய தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாமல் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸே வந்து வெளிநடப்பு செய்கிறாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அவங்க ஆதரவு கட்சியே வந்து நான் வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து டிஎம்கேனுடைய ஆதரவு பெற்ற காங்கிரஸ், திமுக அல்லது மற்ற தோழமை கட்சிகளுடைய எண்ணிக்கை உறுப்பினர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு சில உறுப்பினர், இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு 12 பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நிலைப்பாடெல்லாம் தெரியும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு டஃபஸ்ட் சிச்சுவேஷனாக தான் இருக்கும் ஓட் பேங்கை பொறுத்த வரைக்கும். நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கும். சீனிவாசன், உங்களுடைய நிறைவு கருத்தாகவும் பதிவு செய்யலாம். அடுத்தடுத்த விவகாரங்களில் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து தமிழகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும். நாங்கள் எடப்பாடி பழனிசாமியவே ஆதரவு கோரினாலும் கூட அடுத்தடுத்த முடிவுகள், அடுத்தடுத்த நகர்வுகள் இப்படியாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத பாரதிய ஜனதா தெளிவுபடுத்துகிறதா? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற கட்சி தான். இது ஒன்றும் ஒளிவு மறைவில்லை, வெளிப்பட பிஜேபியில் எல்லா கட்சியுமே அவங்க தங்களது அரசியல் ஸ்பியரை விரிவாக்கக்குள்ள நினைப்பாங்க. ஆனால்
அதற்காக மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தியோ மத்திய அரசாங்கத்தின் மூலம் அழுத்தம் கொடுத்தோ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அங்கே ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி இயற்கையாகவே அது வளர வேண்டிய விதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும். பாரதிய ஜனதா கட்சியே கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளராக இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் பட்டியலின வகுப்பு நிறுத்துகிறோம் என்று அறிவிக்காத காரணத்தினால மற்றவர்கள் எதிர்த்து வாக்களித்தால் இது அந்த சமுதாயத்துக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்ற பேச்சே இங்கே எழவில்லை. இங்கே அவர் ஒரு வேட்பாளர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்கிற பிரச்சனையே இல்லாத போது நாம் அதை பற்றி விரிவாக அலச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் நாமும் அப்படி சொல்லவில்லை. இப்போ அதிமுகவுக்கு காங்கிரஸ் கூட திமுக இருப்பதனால திமுக அறிவிக்கிற வேட்பாளரை அதிமுக ஆதரிக்க முடியாத ஒரு அரசியல் கட்டாயம் தமிழகத்தில் இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக பிஜேபி வேட்பாளரை தான் ஏற்றுக்கொள்வார்கள். கலைராஜன் அவர்களும் கூட நாளைக்கு தனது நிலையை மாற்றிக்கொள்வார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி சீனிவாசன். திரு கலைராஜன், நாளைக்கு வரக்கூடிய அறிவிப்பு தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா? இல்லை, நாளைக்கு இன்னைக்கு வந்திருக்கிற அறிவிப்பை என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரையும் கலந்துக்கிட்டு தான் அறிவிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் அறிவிச்சிருக்க மாட்டார். இருந்தாலும் என்னுடைய வேதனைகள்லாம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, மகாத்மா காந்தி போன்றவர்களெல்லாம் இந்த சமுதாயம் இந்த நாட்டிலே எந்த ஜாதி மதம் ஒழிய வேண்டும் என்று விரும்பினார்களோ அதையெல்லாம் முக்கி விட்டு இந்த காலத்திலேயும் 21ஆம் நூற்றாண்டிலேயும் இன்னும் தலித் போன்றவர்கள் முகமூடி அணிந்து கொண்டு ஒரு RSS சேர்ந்தவர்களை ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்களை வைத்துக்கொண்டு நடத்துவதை விட, ரெண்டாவது ஒரு வட இந்தியக்காரர்களுக்கே பிரசிடெண்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் கொடுக்குறத விட கீழே ஒரு தமிழனுக்கு ஒரு பிரசிடெண்ட்டை கொடுத்துருந்தா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கொடுத்துருந்தா, அது ஒரு தலித்தாக இருந்தாலும் அது தலித் தமிழ்நாட்டில் இல்லையா, அல்லது பொதுவான கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் அப்துல் கலாம் போன்ற ஒருத்தர் கொடுத்துருந்தா நிச்சயமாக நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறிபோய்விட்டது என்கிற வருத்தத்தோடு தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தென் மாநிலங்கள் அத்தனை பேருக்கும் யாருக்காவது ஒருத்தர் கிடைத்திருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய ஆதரவு இல்ல கடைசியுடைய முடிவு என்னவென்றால் எங்களுடைய கட்சியினுடைய முடிவு, எங்களுடைய சின்னம்மா அவர்களும் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் நாளைக்கு என்ன முடிவெடுக்க எடுத்து அறிவிக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் 22 நாளைக்கு கூட்டம் நடத்த போகுது டெல்லியில். அப்புறம் எங்களுடைய லீடர்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு முறையாக அறிவிப்பாங்க. இப்போ என்னோட கருத்து என்னன்னா, இதில் அதிமுக திமுக என்ற அந்த அடிப்படையில் இல்லாமல் ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் 2ல் ஒரு பெரிய கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக அதிமுக 59,000 வாக்குகள் இருக்குது. அடுத்த ஆகஸ்ட் மாதம் துணை ஜனாதிபதி பதவி காலம் முடியுது. நமக்கு ஏன் ஒரு துணை ஜனாதிபதி கிளைம் பண்ண முடியல? இப்போ இந்த இடத்துல ஜெயலலிதா போன்ற ஒரு பலம் வாய்ந்த தலைவர்கள் இருந்தால் நாங்கள் இவ்வளோ வாக்குகள் வச்சுருக்கோம்ல, எங்களுக்கு துணை ஜனாதிபதி கொடுங்கன்னு ஒரு கேள்வியாவது எழுந்திருக்கும்ல, ஒரு கோரிக்கையாவது எழுந்திருக்குமே. தமிழகத்திலிருந்து இப்படி ஒரு கோரிக்கையாவது எழுந்திருக்குமே, அது எழவே இல்லையே, அதை யாருமே எழுப்பவே இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரு ஆதங்கமான விஷயம். பட் இந்த தேர்தலில் உறுதியாக பிஜேபி ஜெயிக்கும். அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க தான் செய்யுது, அதில் சந்தேகம் இல்லை. கலைராஜன் அவர்களுக்கு நீங்கள் இதன் மூலமா ஒரு உதவியும் கொடுத்துட்டு வாய்ப்பையும் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் 4 நன்றி. இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.